ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எது ரிலேட்டடானது அப்படின்னா, நாளைக்கு 2 500 தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆக போகுது. இந்த 2 500 தர்ஷன் டிக்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், யார் யார் புக் பண்ணலாம், எப்படி புக் பண்றது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு மந்த்துமே ஒவ்வொரு டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது நம்ம வீடியோ ஷேர் பண்றதுக்கு காரணம், ஒவ்வொருத்தங்க புதுசா புக்கிங் ட்ரை பண்ணுவாங்க. சில பேருக்கு சில டிக்கெட்டோட அப்டேட்ஸ் தெரியாம இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவல் தொடர்ச்சியா நம்ம ஷேர் பண்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. ஸோ வாங்க இந்த டிக்கெட் புக்கிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நாளைக்கு 21ஆம் தேதி உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ல இங்க பார்த்தா தெரியும், 2 புக்கிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 2வது புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த 2 டிக்கெட்டுமே ஒரு நபருக்கு 500 ரூபாய் பே பண்ணணும். அதனாலதான் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு 2 500 தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 டிக்கெட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இருக்க டிக்கெட்டும் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழேயும் பாத்தீங்கன்னா அதே சேவா தான் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சேவா டிக்கெட்டை நீங்க புக் பண்ணீங்கன்னா திருமலைக்கு டைரக்டா போயிட்டு அது என்ன சேவாவோ அந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணோற்சவம் அப்படின்னா, திருமலையில நடக்கக்கூடிய கல்யாணோற்சவம் என்னைக்கு நீங்க புக் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு ஒரு டைம் உங்களுக்கு அதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த டைம்ல நீங்க சுபதம் வழியா போயிட்டு கோவிலுக்குள்ள கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இது ரெண்டும் நடக்கும். மற்ற ரெண்டுமே வெளியில இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல நடக்கும். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு அந்த டைம் ஒரு 1/2 hour 15 minutes 20 minutes அந்த சேவா நம்ம அட்டன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம மூலவர் தர்ஷனம் பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த டிக்கெட் ஓகேங்களா. ஸோ காலையில ஓப்பன் ஆகிற 10 மணி டிக்கெட்ல நம்ம சேவாவையும் பார்த்துக்கலாம், சேம் அன்னைக்கே நம்ம மூலவர் தர்ஷனம் பார்த்துக்கலாம். அப்போ இதுல 2 விஷயம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுறதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. இது என்னன்னா, நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சேவா நம்ம இப்போ ஜனவரியில கூட புக் பண்ணலாம், டிசம்பர்ல எது அவைலபிள் இருந்தா அப்போ கூட புக் பண்ணலாம். ஆனா அந்த டேட்டுக்கு உங்களால திருமலைக்கு போனா தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம பிப்ரவரியில ஒரு நாளைக்கு தரிசனம் போகலாம். இப்போ புரியுதுங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட சேவா நம்ம எப்படிங்க பாக்குறதுன்னா, ஒன்னு யூடியூப் சேனல் வழியா பார்க்கலாம், இல்ல நீங்க எஸ்பிபிசி சேனலை லைவா நீங்க வீட்டுல பார்க்கலாம். எப்படியோ நீங்க ஆன்லைன்ல பாத்துக்கலாம். லைவா போயிட்டு நம்ம டைரக்டா பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் 300 ரூபாய் தரிசன டிக்கெட். மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுறது ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு சிலருக்கு நான் 2-3 மாசமா ட்ரை பண்றேங்க, 300 ரூபாய் தர்ஷன் புக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி எரர்லாம் வந்துருது, டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது, கடைசியில எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணாலும் கிடைக்கல, இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ இருக்கிறவங்க இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு எரர் இருக்காது. புக்கிங் ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம். இப்போ 300 ரூபாய் தர்ஷனம் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மேக்சிமம் ஒரு தடவை 6 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இதுல நம்ம 2 பேருக்கா புக் பண்ணணும். இப்ப நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க காலையில கூட சேவா புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மத்தியானம் ஓப்பன் ஆகும்போது லாகின் பண்ணிட்டு நம்ம தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா இப்ப சேவாவுக்கு மட்டும்தான் நம்ம பேரு, ஏஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணணும். தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்ணும்போது நம்ம போட்டோஸ் இல்லைன்னா ஆதார் கார்டை மட்டும் அப்லோட் பண்ணிட்டு புக் பண்ணா போதும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கன்வீனியன்ட் எல்லாம் இதுல உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஜனவரி மாசம் புக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பிப்ரவரியில பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கும் இன்னொரு டிக்கெட்டுக்கும் 30 நாள் கேப் இருக்கணும். ஓகேங்களா. சப்போஸ் அந்த மாதிரி கேப் இல்லை அப்படின்றவங்க இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு கன்ஃபார்மான டிக்கெட் பிப்ரவரியில வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எனக்கு சேவாலாம் அட்டன் பண்ண முடியாதுங்க, நான் போனா கியூல போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். அது லைவா நம்ம ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுறது, டைரக்டா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சாமி பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான இந்த 2 டிக்கெட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம் புக் பண்ணிட்டீங்க, ஒரு மாசம் நீங்க போயிட்டு டைரக்டா சேவா பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டீங்க. திரும்ப நீங்க புக் பண்ணணும்னா அடுத்த டிக்கெட் புக்கிங்க்கு டைம் கேப் இருக்கு. அதாவது 180 நாள் டைம் கேப் இருக்கு. இதே வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்னா அந்த மாதிரி டைம் கேப் கிடையாது.
நீங்க 30 நாள் கூட அதுல கேப் காட்டாது, நம்ம அடுத்து கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல இருக்கு. ஸோ இதுவே எனக்கு வந்து ஒரு தடவை நான் சேவா பார்க்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வரலாம். இல்லை எனக்கு தரிசனம் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ்னு நினைச்சீங்கன்னா மத்தியானம் ஓப்பன் ஆகிற டிக்கெட்டை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ புக்கிங் டைம்ல நம்ம வந்து காலையில ஓப்பன் ஆகிற அந்த டிக்கெட்டை நம்ம பண்ணும்போது கல்யாணோற்சவமா இருந்தா அப்படின்னா மேல் 2 கொடுத்து நம்ம புக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபீமேல் 2 நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபீமேல் 2 எடுத்துக்காது, மேலு ஃபீமேல் கப்பல் டிக்கெட் மாதிரி தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லா டிக்கெட் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா இது எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் பர்சனா கூட வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவம் மட்டும் கப்பலா தான் வரும். வர்ச்சுவல்லையும் அப்படிதான் வரும். ஆனா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல 2 மேலுக்கு கூட நீங்க பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவ சேவானா மேலுக்கு கூட பண்ணிக்கலாம். ஏன் இப்ப கல்யாணோற்சவம் அப்படின்னா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த தர்ஷன் டிக்கெட் அலாட் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து கல்யாணோற்சவ டிக்கெட்டுக்கு வந்து அதிகமா கொடுப்பாங்க. மற்ற டிக்கெட்டுக்குலாம் இருக்கிற அந்த தர்ஷன் குவான்டிட்டியை விட இந்த கல்யாணோற்சவத்துக்கு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஜனவரிக்கே எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, அதனால நம்மளால செக் பண்ணி காட்ட முடியல உங்களுக்கு. இதுல அவங்க அலாட் பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 டிக்கெட்னு வச்சுக்கோங்க. கல்யாணோற்சவமா தான் ஒரு 200 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா மற்ற சேவாவுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 50 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ டிக்கெட் கவுண்டிங் அதிகமா இருக்கு நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கல்யாணோற்சவ சேவா வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயங்கள் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ கல்யாணோற்சவம் வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேத்துக்கு பண்ணிட்டோம்னா திரும்ப அடுத்த 2 பேத்துக்கு நம்ம பண்ணணும்னா வேற மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். சேம் அதே நம்பர்ல நம்மளால பண்ண முடியாது. இதுவே நீங்க வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனா தான் திரும்பியும் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகும், அதுல எந்த எரருமே காட்டாது. இது 2ம் புக் பண்றதுக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் வேணும். அண்ட் நீங்க வந்து சேவால வந்து 10, 11 வயசு 11 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களே நீங்க கூட்டிட்டு போகலாம். அதே மாதிரி வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனும் சேம் அதே தான். அதெல்லாம் எந்த உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. பட் தர்ஷன்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது இதோட புக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டிஃபரன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் தர்ஷன் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி டைரக்ட் சேவா பிளஸ் தர்ஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர்ல நீங்க தர்ஷன் பார்த்துடலாம். மேக்ஸிமமே 1 ஹவர் தான். இதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து சுபதம் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா பண்ணிட்டு வந்துடலாம். மற்ற தர்ஷனை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்னா 300 ரூபா தரிசனத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஆகுது, 300 ரூபா தர்ஷன் கியூல நம்ம போவோம் இல்லையா, சேம் அதே கியூ தான், அதே தூரம் தான், அதே மாதிரி டைம் தான் ஆகும். ஸோ மினிமம் நமக்கு ஒரு 1.5 இருந்து மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது 2 தர்ஷன் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ 300 ரூபா டிக்கெட்னா நமக்கு டைம் ஸ்லாட் வந்து போட்டிருக்கோம். 1 மணி 2 மணி 3 மணி ஸ்லாட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ஸ்லாட் வந்து கிடையாது. அந்த சேவாவுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டைமுக்கு நீங்க சுபதம் என்ட்ரியில ரிப்போர்ட் பண்ணி நீங்க போயிட்டு சேவா பார்க்கலாம். சப்போஸ் என்னால சேவா பார்க்க முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு சுபதம் என்ட்ரி வழியா போய் சாமி பார்க்கலாம். ஓகேங்களா? அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க சேவாவுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேவா டைம் வந்து மத்தியானம் 12 மணிக்கு தான் நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு 10 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகுறீங்கன்னா சேவா அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதே 1 மணி 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நான் வந்து இதனால லேட் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தர்ஷன் மட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தது புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் காலையில ஓப்பன் ஆகிற 10 மணி டிக்கெட்ல வந்து எது ஃபாஸ்டா புக் ஆகும்னா கல்யாணோற்சவம் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா புக் ஆகும். அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவா, அதுக்கு அடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஸ்பெஷலான டேஸ் இருக்கு. இப்ப ரத சப்தமி எல்லாம் இருக்கு. ரத சப்தமி வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து ரத சப்தமி. அந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல ஏதோ சேவா கேன்சல் பண்றாங்கன்னா அந்த டேட்ல மட்டும் ஓப்பன் ஆகாது, மீதி எல்லா டேட்டுமே ஓப்பன் ஆயிருக்கும். புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேயே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாளைக்கு இதே லிங்க் ஆக்டிவ் ஆயிடும். இப்போ டைரக்டா இந்த பேஜ் வந்திருக்கு. ஆனா நாளைக்கு வந்து உங்களுக்கு மேபி வந்து வர்ச்சுவல் கியூ இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து 10 மணிக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்னு வந்துடும். ஆல் சேவால சிங்கிள் சேவா கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல் சேவால நீங்க வந்து கீழே வந்துட்டு ஒரு டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா பிப்ரவரியில அந்த டேட்ல என்னென்ன சேவா இருக்கோ கீழே எல்லாமே காட்டியிருப்பாங்க. சேவாவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இதுல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து போயிட்டு வாங்கிக்கிறேனாலும் வாங்கிக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேவாவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இங்க ஹோமம் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு டேட் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம சேவா செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல மேக்சிமம் நம்ம ஒருத்தர், அதாவது இப்போ கல்யாணோற்சவம்னா நமக்கு இங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. இதுவே மற்ற டிக்கெட்டாக இருந்தால் நம்பர் ஆஃப் இது வந்து 2 செலக்ட் பண்ணிக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டாஸில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு கொடுக்கணும்.
2 பேத்தோட பேரு, ஏஜ், ஜெண்டரு, ஐடி ப்ரூஃப்ல ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் நம்பர் கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூபிஐ இருக்கு, கார்டு இருக்கு, நீங்க நெட் பேங்கிங் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ 2வதா இருக்க டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே லிங்க் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த பேஜ் வரும். நாளைக்கு வந்து காலையில ஓப்பனிங் மெசேஜ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இதுல கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிக்கணும். சேவாவுக்கு அடுத்து தான் நம்ம தர்ஷன் புக் பண்ணணும். சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இதுல வந்து டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இப்போதைக்கு வந்து நமக்கு அவைலபிள் இல்லை. நாளைக்கு பிப்ரவரியில ஓப்பன் ஆகும்போது வேணும்னா நீங்க வந்து ஜனவரியில புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பிப்ரவரியில பண்ணிக்கலாம். ஜனவரியில வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. கல்யாணோற்சவம் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. இப்போ கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா டேட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ஒரு பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னா இந்த டிக்கெட் அதாவது வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி உங்களுக்கு தரிசனம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜனவரி 31, 30, 29, 28 இந்த டேஸ்ல நீங்க சேவா வந்து புக் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு தர்ஷன் போக முடியும். ஸோ இப்போ ஒரு 300 டிக்கெட்லாம் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது கன்ஃபார்ம்டு டிக்கெட் வேணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா இப்பவே நீங்க வந்து சேவா மட்டும் புக் பண்ணி வச்சிருங்க. இதுல சேவா புக் பண்றதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவா செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா லட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம். இங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன டீடைல்ஸ் கேட்கும்னா கோத்திரம், சிலர் வந்து சிவகோத்திரம் இந்த மாதிரி கோத்திரங்கள் இருக்கும், அது நம்ம கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நேமு, ஏஜ், ஜெண்டர், போட்டோ ஐடி நம்பர் வந்து கொடுக்கணும். இதுல ஒருத்தருக்கு கொடுத்துருக்கனால 1 காட்டியிருக்கு. 2 பேத்துக்கு பண்றீங்கன்னா 2 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க 4 பேர் 6 பேர் அப்படின்னா ஒவ்வொரு புக்கிங்ல 2 நீங்க புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க வர்ச்சுவல் சேவான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்டிவ் புக்கிங் இங்க இருக்கும். நாளைக்கு லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல போயிட்டு புக் தர்ஷன் இல்லைன்னா அவைல் தர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க போயிட்டு தர்ஷன் டேட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு இப்போ யார் 2 பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டோ இல்லைன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு 1 MB ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு புக் நோ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது 2க்கும் புக்கிங் இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு எந்த டிக்கெட் கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரே நாளில் எனக்கு 2 தர்ஷன் பார்க்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஒன்று வந்து இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் மேலே இருக்கதும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், கீழே இருக்க வர்ச்சுவல் சேவாவும் புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வர்ச்சுவல் சேவா ஒன்று புக் பண்ணிட்டு 300 தர்ஷன் புக் பண்ணுறதுனாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அங்க பிரதர்ஷனமும் புக் பண்ணணும், இந்த டிக்கெட்டும் புக் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் புக் பண்ணணும், இதில் ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கும் இன்னொரு டிக்கெட்டுக்கும் தான் டைம் கேப் இருக்குது. அதில் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கு டைம் கேப் அதிகம் கேட்கறது இல்லை. அதே மாதிரி அங்க பிரதர்ஷனத்துக்கும் பெருசாக டைம் கேப் வந்து காட்டுறதில்ல. மந்த்லி புக் ஆகும். ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கிங் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். ரீசன் வந்து உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக நான் எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன டிக்கெட் புக் பண்ணீங்க, என்ன டேட்டு என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிலை சந்திக்கலாம். நன்றி.